நெறைய பேருக்கு டங்குல ஒயிட் கோட்டிங் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த ஒயிட் கோட்டிங் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா, இது என்ன ரீசனால ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் நெறைய பேருக்கு வந்து அசிடிட்டி, நெஞ்செரிச்சல் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சுனாலும் கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஒயிட் கோட்டிங் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். செகண்ட் திங் வந்து ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா 11:00க்கு மேல வந்து ஃபுட் எடுத்துக்குவாங்க. அந்த மாதிரி அன்டைம்ல வந்து ஃபுட் எடுக்கும்போது ப்ராப்பரா வந்து நீங்க வந்து டங் வந்து கிளீன் பண்ண மாட்டீங்க, ப்ராப்பரா மவுத் வாஷ் பண்ண மாட்டீங்க. அதனால உங்களோட அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்து டங்ல வந்து ஃபார்ம் ஆகும்போது கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஒயிட் கோட்டிங் மாதிரி ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா லேட் நைட்டு சாப்பிட்டீங்கனாலும் ப்ராப்பரா வந்து உங்களோட மவுத் வாஷ் பண்ணிட்டு டங் கிளீன் பண்ணி படுத்துக்கிறது ரொம்ப நல்லது. தேர்ட் பாத்தீங்கன்னா ஸ்மோக் பண்றவங்களுக்கு கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஒயிட் கோட்டிங் வந்து ஃபார்ம் ஆகும். ஃபோர்த்னா அடிக்கடி வந்து ஃபீவர் வருது, அடிக்கடி வந்து சளி பிடிக்குது. இப்ப குழந்தைங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அடிக்கடி காய்ச்சல், சளி பிடிச்சுக்கிட்டே இருக்குன்னா அவங்களோட நாக்கு பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ஒயிட் கோட்டிங் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும். அது ஒன் ஆஃப் த ரீசனா இருக்கலாம். செகண்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரா வாட்டர் இன்டேக் எடுத்துக்க மாட்டாங்க. ப்ராப்பரா வந்து தண்ணி குடிக்கிற பழக்கங்கிறது இருக்காது. அவங்களுக்கும் கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஒயிட் கோட்டிங் இருக்கும். அதனால இதுல என்ன ரீசன் அப்படிங்கறத அனலைஸ் பண்ணி அதுக்கு ஏத்தபடி வந்து நீங்க ப்ராப்பரா வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து நார்மல் ஆயிரும்.